வா பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாய். நான் வந்து என்னோட கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக் தான் என்னோட ஃபவுண்டேஷன். ஸோ அதில் வந்து என்ன பிரான்ச்சஸ் வருதோ அந்த மாதிரி எல்லாமே நான் வெஸ்டர்ன் மியூசிக் கூட பாடுறத எல்லாமே ஸ்வரம்லாம் தான் புரிஞ்சுட்டு பாடுவேன். நான் காய்கறிஸ் நிறைய பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட். இப்போ ரீசெண்டாக சவுத் இந்தியன் குக்கிங்கில் கொஞ்சம் என்டர் பண்ணியிருக்கேன். ரசம், சாம்பார், மிளகூட்டல் அதெல்லாம். ஸோ பட் குக்கிங் நான் ரொம்ப பிடிக்கும். செல்ஃப் கேர்னா சொல்லணும்னா ஐ திங்க் ஒர்க் அவுட் இஸ் மை மெயின் திங். அதுதான் எனக்கு மைண்டுக்கு பாடிக்கு எல்லாமே ஐ யூஸ் இட். ஐ டோன்ட் திங்க் ஆக்சுவலி செல்ஃப் கேர்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பட் அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மைப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. நான் சின்ன வயசுல இருக்கிறத அம்மா வந்து நோ ஐஸ்கிரீம்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நான் தனியா டிராவல் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா நியாயமா, காதலின் கேள்விக்கு கண்களில் பதில் என்ன மௌனமா மௌனமா. Hi all, today we have Sindhu Vasudevan with us. இவங்க ஒரு இந்தியன் அமெரிக்கன் வோக்கலிஸ்ட் அண்ட் டான்சர் அண்ட் co-founder ஆஃப் சதர்பார். ஹாய் மேம். வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராமி அவார்ட்ஸோட நாமினேட்டட் லிஸ்ட்டு பார்க்கும்போது உங்களோட எக்ஸாக்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலி அதிகமாக இருந்துச்சு. I was just, I didn't know what to think actually. I was actually not part of the Berklee Indian Ensemble when the Grammy nomination happened. I just joined after that. Okay. But it was crazy because they've been working for so many years, and in the album they're avlo special. என்னோட ஃபேவரட் சிங்கர்ஸ் இதில் பாடியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ அந்த க்ரூ வந்து ஒரு நாமினேட்டட் லிஸ்ட் ஆயிருக்கும்போது இவங்களுக்கும் அந்த பெருமை இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ நம்ம மியூசிக்னாலே பொதுவாக எமோஷன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து மியூசிக் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? டெக்னிக்கலாக பாடுவீங்களா இல்லைன்னா வந்து எமோஷனாக பாடுவீங்களா? ரெண்டுமே சேர்ந்து தான். ஐ திங்க் டெக்னிக்காலிட்டி அண்ட் எமோஷன் ரெண்டு தனியாகவே இல்லை. ஐ திங்க் ஜென்ரலி நான் ஒரு சாங் அப்ரோச் பண்ணுறது அந்த ஒரு வார்த்தை இருக்குது அண்ட் மெலடி இருக்குது. அது ரெண்டுமே படித்து தான் பாடணும். அந்த ஃபிலாசபி நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் ஐ திங்க் நான் வந்து எமோஷன் ஃபஸ்ட்டு, ஐ மீன் நான் நிறைய வாட்டி கேட்டு தான் அந்த எமோஷன் வருது. எஸ்பெஷலி ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த டெக்னிக்காலிட்டி வந்து ப்ராக்டிஸ், அதுதான் நான் சின்ன வயசில் இருக்கிற ப்ராக்டிஸ், இப்போது இருக்கிற ப்ராக்டிஸ், அவ்வளோதான். டெக்னிக்காலிட்டிஸ் அண்ட் எமோஷன் ஐ டோன்ட் திங்க் ஆர் டூ செப்பரேட் திங்ஸ். ஸோ நீங்கள் சொல்லும் போது இப்போ சின்ன வயசுலன்னு சொல்லும் போதே அவங்களோட தாத்தா வந்து ஒரு பெரிய ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்துருக்கோம் அந்த சீரீஸ்லாம். நீங்கள் தாத்தா கூட பாடியிருக்கும் அந்த கர்நாடிக் மியூசிக், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் வந்து தாத்தா கூட சின்ன வயசுலேருந்தே இருக்கிறத நான் பாடுவேன். தாத்தா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஹீஸ் ஆக்சுவலி செல்ஃப் டாட். ஸோ எங்கேயுமே படிச்சுட்டல. ஆனால் தாத்தா வந்து ஹீ சிங்ஸ் ஆல் த டைம், எப்போவுமே பாடின்னு இருப்பாங்க. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே ஐ காட் இன் டு தட் ஹேபிட். தாத்தா எப்போவுமே பாடி நான் கேட்டு படித்து அவ்வளோதான். பட் நான் கொஞ்சம் வயசு மேலே ஏறி ஐ திங்க் நான் ஒரு 15 or 16 இருக்கிறத நான் ஜஸ்ட் ஒரு ஃபோனை வச்சு தாத்தா நானும் பாடுறத ஜஸ்ட் என்னோட மெமரிக்கு தான் நான் எடுத்தேன். ஓகே. அது வந்து ஓகே சரி நல்லா இருக்கு வீடியோ, அது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எல்லாருக்குமே அப்படி வியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் தாத்தாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. தாத்தா வந்து எப்போ சென்னை வந்தாலும் தேர்ஸ்டேஸ் தாத்தாவோட தாத்தா தாங்க நீங்கள், அந்த மாதிரி அவருக்கே நம்ப முடியல. தாத்தா வந்து சின்ன வயசுல இருக்கிறத யாருமே பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அவ்வளோ பெருமையா சொல்லுவாங்க. நான் என்னோட பேத்தி கூட பாடுவேன், யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ தாத்தாக்கு அந்த ஜாய், அந்த பெருமை நிறைய இருக்கு. பட் தாத்தா கூட பாடுறது ரொம்ப ஸ்பெஷல். இப்போது அந்த சீரீஸ் நாங்கள் யூடியூப்பில் போடுன வந்து இப்போ லைவாக நாங்கள் நிறைய கான்சர்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ தாத்தாக்கு வந்து 91 ஆகுது. இப்போ கூட கீழே உட்காந்து பாடுறது, 2 மணிக்கு ஒரு கச்சேரி கொடுக்கறது இப்போ கூட பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நாக் ஆன் வுட் எப்போவுமே நடக்கும்னு. பட் தாத்தா இஸ் லைக் மை கைடிங் லைட் இன் மியூசிக்னு சொல்லுவேன். பை காட்ஸ் கிரேஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போது நிறைய மியூசிக் வந்து பாடிருக்கீங்க. இப்போ கர்நாடிக் மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் பாடுறீங்களா? எது உங்களுக்கு நீங்கள் பாடும்போது கொஞ்சம் டாமினேட் ஆகுது? நான் அப்படி டாமினேட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து என்னோட கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக் தான் என்னோட ஃபவுண்டேஷன். ஸோ
அதில் வந்து என்ன பிரான்ச்சஸ் வருதோ அந்த மாதிரி எல்லாமே நான் வெஸ்டர்ன் மியூசிக் கூட பாடுறத எல்லாமே ஸ்வரம்லாம் தான் புரிஞ்சுட்டு பாடுவேன். ஸோ அதுதான் என்னோட ஃபவுண்டேஷன். பட் எனி மியூசிக் இஸ் ஓகே. அது ஒன்று டாமினேட் வந்து அப்படி சொல்ல முடியாது எனக்கு. ஸோ டெபியூட் சாங் வந்து அந்த ப்ராசஸில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் சாங் வந்து லிசன் பண்ணுற அந்த ஆடியன்ஸ் வந்து எந்த எமோஷன் கேரி பண்ணணும், அவங்க எந்த எமோஷனை எடுத்துக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒரு பிட்டர் ஸ்வீட் லவ் சாங்னு சொல்வேன். ஓகே. ரொம்ப சேடாகவும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாகவும் இல்லை. ஆனால் அந்த லவ்வோட எமோஷனை ஒரு மாதிரி என்கம்பஸ் பண்ணி ஸோ த கான்செப்ட் இஸ் 2 பேர் வந்து ஒரு ரிவரோட 2 சைடில் இருக்காங்க. அவளோட பேத்ஸ் வந்து பேரலாக போய் ஆனால் மீட் ஆகாது. ஓகே. பட் இட்ஸ் நாட் சேட், இட்ஸ் நாட் ஹாப்பி ஆல்சோ. அந்த மாதிரி ஐடியா நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபஸ்ட்டு சாங் வந்தது. அண்ட் நான் கம்போஸ் பண்ணறதே மதுவந்தி ராகமில் பண்ணினேன். அந்த மதுவந்தி ராகம் வந்து சில நேரம் லவ்வோட இமோஷனில் யூஸ் ஆகிருக்கு, சில நேரம் சேட்னஸோட சாங்கில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ஐ ட்ரை டு பிரிங் தேட் இன் ஆல்சோ அந்த கிளாசிக்கல் எலிமெண்ட் ஆஃப் ராகாஸ். ஸோ நான் அந்த ராக வச்சு இது கம்போஸ் பண்ணினேன். பட் இட் இஸ் அ பிட்டர் ஸ்வீட் லவ் சாங். ஸோ அந்த I think it also gives a lot of room for interpretation. So a lot of people will listen to it and say எனக்கு இது வந்து ரொம்ப சேடாக இருந்தது, இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஒரு ரொம்ப லவ் அவ்வளோ என்கம்பஸ் பண்ணி இந்த பாட்டு இருக்குது. ஸோ it's up to interpretation, I would say. Although it is a love song, I think people interpret it very differently. ஸோ இப்போ ராகாஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்களோட இந்த லைஃப் ஜர்னியை ஒரு ராகாவா சொல்லலாம் அப்படின்னா எந்த ராகாவை சூஸ் பண்ணுவீங்க? ஐயோ, ஐ திங்க் நான் மதுவந்தி தான் சொல்வேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். நான் சின்ன வயசுல இருக்கிறது அம்மாவோட ஃபேவரட் ராகம். ஸோ அது நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் yeah, I think Madhuvanti can be a happy raga at times, a sad raga at times, but it has always been something that I listen to if I'm happy or sad or angry. Enna irukattum, Madhuvanti is my go-to raga. ஸோ இப்போ தமிழ் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. ஆக்சுவலி இங்கே வர வரைக்கும் எனக்கு தெரியாது நீங்கள் தமிழில் இவ்வளோ அழகாக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கும் போதே வந்து பாப் சாங் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பீங்க. பட் தமிழில் உங்களோட ஃபேவரட்டான ஒரு இசையமைப்பாளர், ஒரு பாடகர் அப்படின்னா யார் சொல்லலாம்? ஒரு டைரக்டர் சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் தான். ரஹ்மான் சார் ஒரு பாட்டு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறத இட் இஸ் ஸ்டேட் வித் மீ த்ரூ அவுட். அஃப்கோர்ஸ் இளையராஜா இருக்காங்க. தேர் ஆர் சோ மெனி. ஒரு மியூசிஷியன் சொல்ல முடியாது எனக்கு. பட் ஐ திங்க் ரஹ்மான் சாரோட மியூசிக் ஹஸ் ஆல்வேஸ் ஸ்டக் வித் மீ. ஸோ ஓவராலாக எல்லா லாங்குவேஜில் எடுக்கும்போது த ஒன் யூ லுக் அப் டு அப்படின்னா யார்? நான் பாம்பே ஜெயஸ்ரீ தான் சொல்லுவேன். நாட் ஜஸ்ட் ஃபார் ஹர் மியூசிக் பட் ஆஸ் அ பர்சன் ஷீ இஸ் such a gem. So okay, இப்போ வந்து எனக்கு ஒரு உங்களோட வாய்ஸ்ல ஸ்வீட்டான வாய்ஸ்ல பல எமோஷன்ஸ்ல சாங்ஸ் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அதுவும் தமிழ்ல எஸ்பெஷலி. ஸோ லவ் பத்தி ஏதாச்சும் ஒரு தமிழ் சாங். வாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாய், தீ வந்து விரல் சூடும் கண்ணே நான் தீவரைந்தாய். தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ ரொம்ப ஒரு கிரீஃப், அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? கிரீஃப் நான் என்னோட பாட்டு தான் பாடுவேன் நார்மலி. இது வந்து ஹிந்தியில் என்னோட நதியா என்னோட ஃபர்ஸ்ட் காம்போசிஷன். थी नदियाँ कहाँ अश्क बहाने से पहले दिल मेरा था कहाँ, दिल लगाने से पहले नदियाँ कहाँ. ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமோஷனே வந்து சேடாக எடுத்துக்கணும்னு நினச்சா ரொம்ப ரொம்ப சேடாக இருக்குது, ஹாப்பியாக எடுத்துக்கணும்னு நினச்சா ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த அவங்களோட இன்டர்பிரேஷன் பொறுத்த வந்து மாறும் சொன்னது எக்ஸாக்டாக நான் இப்போ ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக ஏதாவது ஒரு சாங் பாடலாமா? நீங்கள் அடிக்கடி கேட்குற ஏதாவது ஒரு சாங் தமிழ். சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா, காதலின் கேள்விக்கு கண்களில் பதில் என்ன மௌனமா மௌனமா. சூப்பர் மேம், தேங்க்யூ. நம்ம இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு சாங் போயிட்டு இருக்கு, கண்ணே கண்மணி. ஸோ அந்த சாங் எங்களுக்கு கண்ணே கண்மணி கண்டிப்பாக. கண்ணே கண்மணி உன்னோடு சரணாகிறேன்,
தீவானா தீவானா என்னோட சரணாகிறேன். வாவ்! ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு ஆக்சுவலி. Thank ஹனி you. மாதிரி. Thank you. இப்போ நீங்க வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் கூட வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கீங்க. லைக் ஸ்ரேயா கோஷல் மேம், யேசுதாஸ் சார். இப்போ நீங்க வந்து அந்த டைம்ல உங்களுக்கு ஓகே இதுதான் நம்ம லைஃப்ல வந்து இது நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? இல்ல, ஐ திங்க் ஆர்ட்ஸ்ல வந்து எப்பவுமே லேர்னிங் க்ரோயிங் அதுதான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து இட்ஸ் வெரி ஃபார் அண்ட் ரேர். ஐ ஹோல்ட் இட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், பட் ஐ ஆல்வேஸ் ஸ்டே கிரவுண்டட். அந்த வந்து நம்ம மேலுக்கு வந்துட்டோம், அந்த மென்டாலிட்டி வந்தாலே வி டோன்ட் வாண்ட் டு லேர்ன் எனிமோர். ஸோ ஐ திங்க் ஐ நெவர் ஹேட் தட். எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மென்டாலிட்டி வந்தால் கூட எனக்கு I feel a certain way, so I don't really follow that philosophy as much. We're always learning and growing. In a stage ku vandalume we are learning and growing, and always have more to learn. Music is an ocean, so there's lots to learn. பட் ஈவன் தோ நீங்க அவங்க கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ண அந்த டைம்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு? Complete nervousness. ஓகே. லிரிக்ஸ் மறந்து வேணாம், டியூன் மறந்து வேணாம், அவங்க என்ன பாடுவாங்க நான் என்ன பாடணும், அது வந்து அண்ட் மோஸ்ட்லி இந்த ஷோஸ்லலாம் அவங்க வந்து ரிஹர்சல்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டேஜில் வந்து பாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம். நான் சின்ன வயசில் இருக்கிறதுலாம் ஐ வுட் கெட் வெரி நர்வஸ் ஆன் ஸ்டேஜ். இப்போ கூட ஐ திங்க் if you sing with these legends you feel a little bit of nervousness, but good nervousness, that is good. But yeah, எப்போவுமே nervousness தான் நான் சின்ன வயசில் இருக்கிறது. But I think now it's become something that I feel it's a lot of gratitude that I go on stage with. So, and you give your best, avlodhan we can control it. Yeah, so I feel now my view on it has kind of changed. Na chinna vayasla irkartha I would overthink a lot. Na seriya paaduvena, shruti pocha inga na ivanga paathena na seriya lyrics thappa paaduvena andha mari da. But ipo kuda that is there, but it's with a lot of gratitude that okay, I got this opportunity or I get to sing with these people. So the mentality has kind of shifted now. So எந்த ஒரு லெஜெண்ட் கூட பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசையா இருக்கு? ஏஆர் ரஹ்மான் சார். எப்பவுமே நான் லாஸ்ட் இயர் கூட அவரோட டூருக்கு போயிருந்தேன். அவரை மீட் பண்ணி அந்த he has such an aura. I think I want to be part of that. I want to be part of his shows, and his music has been the soundtrack to my life. So yeah, கண்டிப்பா ஏஆர் ரஹ்மான் தான். ஸோ சூன் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏஆர் ரஹ்மான் சாங் கூட சார் கூட உங்களோட ஒரு காம்போவை. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்றீங்க இல்லையா, ரொம்ப கிரவுண்டடாக இருக்கிறதா நம்மளோட நிறைய லேர்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நீங்கள் லைஃப்பில் ஏதாவது பண்ணுறீங்களா, ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஐ திங்க் கண்டிப்பாக. நான் சின்ன வயசில் இருக்கிறதா என்னோட அப்பா அம்மா தான் இந்த ஹியூமினிட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி மியூசிஷியனோ டான்ஸராக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கட்டும். அது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறைய பேர் மீட் பண்ணுவோம், நிறைய பேர் பாடுவோம், அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம முன்னுக்கு வரணும், இன்னும் லேர்ன் பண்ணோம். அந்த குவெஸ்ட் ஃபார் நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் அது வந்து நான் சின்ன வயசுலேயே இருக்கிறத நான் கற்றுட்டேன். பட் இப்போது ஐ திங்க் தட் கிரவுண்டிங் கம்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் டேக்கிங் கேர் ஆஃப் மை மென்டல் ஹெல்த். அண்ட் அதுக்கு வந்து ஐ வுட் சே ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் வந்து ஹேஸ் பிகம் அ ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ஃபார் மீ நவ். And of course working out is like my go-to thing. Working out, நான் எப்போவுமே ஜிம்முக்கு போய் அதுதான் என்னோட zone in time. நான் வந்து ஓகே இந்த ஷோவில் எப்படி பாடணும், இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டே ஒரு 100 தாட்ஸ் வரும் மைண்டில். ஸோ ஐ திங்க் that is very important for me. அது இல்லைன்னா I'm going crazy, my whole system is changing. So yeah, definitely those two things I would say. ஸோ ஒரு நார்மலாகவே எல்லாருக்குமே ஒரு லைம் லைட் அப்படி படுது அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் மாறும், அவங்களோட ரியல் கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீன் பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? லைஃப் ரொட்டீன் ஆக்சுவலி இப்போ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மியூசிஷியனுக்கே ஒரு ஹோம்னு சொல்ல முடியாது, பிகாஸ் we are always traveling, we're always in a new place. But there are few non-negotiables that I have, and one of them is working out, the second is practicing, and the third is calling my party tata. இந்த மூணு வந்து every day நடக்கும். நான் அங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் I'm always, these are the three things that I always follow. But இது தவிர my schedule changes a lot. Recordings இருக்கும், shoots இருக்கும், practice பண்ணோம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். But it's always an opportunity to be receptive to change, I would say, because வேறு ஊரில் இருந்தால் அந்த amenities எல்லாமே மாறிடும்.
So very receptive to change, but I think these 3 things I would say are my non-negotiables: working out, tata paatiyoda call, and practice. ஸோ ஓகே நீங்கள் வந்து பர்சனலி இப்போ நம்ம வந்து நம்மளோட பர்சனல் லைஃபும் சரி நம்மளோட கெரியரும் சரி ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் டெய்லி பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான். பட் நீங்கள் அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? என்னோட அம்மா தான். என்னோட அம்மா வந்து நான் சின்ன வயசுலயே இருக்கிறத டைம் டேபிள் போடுவாங்க. 4 to 5 இது, 5 to 6 இது, அந்த மாதிரி அந்த ஹேபிட்டே வந்துடுது எனக்கு. இப்போ கூட நான் எவ்ரிடே ஓகே நான் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா ஓகே 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ். அந்த மாதிரி நான் இப்போ கூட என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் இருக்கும் நிறைய நோட்ஸ் ஆப்பில். ஸோ அதை நான் இப்போ கூட ஃபாலோ பண்ணுறேன். பட் அம்மா இஸ் வெரி வெரி டிசிப்ளின்ட் ஐ திங்க் இன் எவ்ரி வே. ஸோ நான் அதை அம்மாட்டேருந்து தான் கற்றுட்டுருக்கேன். நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது வீட்டில் குக் பண்ணுவீங்களா? எனக்கு குக் பண்ண ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எது உங்களோட ஃபேவரட் டிஷ் நீங்க பண்றதுல? நான் தாய் கரீஸ் நிறைய பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட். இப்போ ரீசெண்டாக சவுத் இந்தியன் குக்கிங்கில் கொஞ்சம் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ரசம், சாம்பார், மிளகூட்டல் அதெல்லாம். ஸோ பட் குக்கிங் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களை எப்படி வந்து செல்ஃப் கேர் எப்படி பண்ணிக்கிறீங்க இந்த பிஸியான ஒரு ஷெட்யூலில்? செல்ஃப் கேர்னா சொல்லணும்னா ஐ திங்க் ஒர்க் அவுட் இஸ் மை மெயின் திங். அதுதான் எனக்கு மைண்டுக்கு பாடிக்கு எல்லாமே ஐ யூஸ் இட். I don't think actually self-care na இன்னும் கொஞ்சம் improve பண்ணிக்கணும். But workout is my biggest thing I would say. But other than that, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா நான் மெடிடேஷன் பண்ணுவேன். நான் எவ்ரிடே ஃபாலோ பண்ணுறதுலாம் இல்லை. பட் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் இல்லை டூர் இருந்ததுன்னா அந்த கான்சர்ட்டுக்கு முன்னாடி I'll take 5 minutes always to just zone in and be with myself. அந்த நம்மளோட வேர்ல்டில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, ஃபோன் இருக்குது, யார் அதை கூப்பிடுவாங்க, யார் சாப்பாடுக்கு கூப்பிடுவாங்க. பட் அதை சென்டர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ஜஸ்ட் டேக்கிங் டைம் டு பி வித் மை செல்ஃப் அண்ட் க்ளோஸ் மை ஐஸ் இஸ் மை பிக்கஸ்ட் திங். ஐ திங்க் ஐ டூ தட் பிஃபோர் எனி பிக் திங், எனி ப்ராஜெக்ட், எனி ஷோ. ஸோ ஜஸ்ட் that 2-minute meditation I would say. Yeah. அஸ் அ சிங்கராக உங்களோட த்ரோட்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வந்து பார்த்துப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஜூஸாக இருக்கட்டும், இல்லை ஐஸ் அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? ஆமாம்மா, நான் சின்ன வயசில் இருக்கிறத அம்மா வந்து நோ ஐஸ்கிரீம்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நான் தனியாக ட்ராவல் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. எனக்கு அவ்வளோ ஐஸ்கிரீம் அஃபெக்ட் ஆகுதில்ல ஆக்சுவலி. அண்ட் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். ஸோ இந்தியாவுக்கு வந்தால் மேங்கோ ஐஸ்கிரீம், கேசர் ஐஸ்கிரீம், பிஸ்தா ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். பட் ஐ திங்க் ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஷோக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன். லைக் பட் அது தவிர ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் வெரி மச் இன் மை டயட். காரமாக ரொம்ப சாப்பிட்றதில்ல, ஆயிலியாக ரொம்ப சாப்பிட்றதில்ல, அவ்வளோதான். அண்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து வாய்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுன்னா நான் ரொம்ப சிரிச்சா எனக்கு அஃபெக்ட் ஆகுது. அதுதான் ப்ராப்ளம். நான் எப்போவுமே சிரிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதுதான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அது வந்து எஸ்பெஷலி நான் எதாவது ஷோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுறேன்னா நான் தனியாக இருப்பேன். இல்லைன்னா நான் சிரிச்சு என்னோட வாய்ஸே போயிடும். அது மட்டும் தான் நான் பார்த்துக்கணும். எனக்கு வந்து ஃபுட் அவ்வளோவா அஃபெக்ட் ஆகுறதில்ல. பட் தண்ணி அண்ட் அஃப்கோர்ஸ் வேறு கண்ட்ரிக்கெலாம் போனால் நல்ல தண்ணி அதெல்லாம் பார்த்துக்கணும். பட் அதர் தென் தட் நத்திங். ஓகே, இப்போ இந்தியா வந்து அவங்களோட கோ டு பிளேஸ் ஒரு ரெஸ்டாரண்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும்போது எங்கே போவீங்க? எனக்கு ஆக்சுவலி இந்தியா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சாட்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் பெங்களூர் தான் என்னோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. தாத்தா பாட்டி கூட அங்கே தான் இருக்காங்க. பட் எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரீசெண்டாக நான் சென்னையில் ஈட்டிங் சர்க்கிள்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். அப்பா அந்த தோசை மாதிரி வரவே வராது யூஎஸில். பட் எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசெண்டாக ஐவ் பின் இன்டு மசாலா தோசை. நான் சின்ன வயசில் இருக்கிறது அவ்வளோவா பிடிக்கல எனக்கு. பட் ஐ ரியலி லவ் இட் நவ். ஸோ அண்ட் சென்னை சாம்பார் மாதிரி எங்கேயுமே வராது. ஸோ இப்போ வந்து சென்னையில் நல்லா சுற்றி பார்த்துட்டீங்க. ஆமாம். உங்களோட இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசலாம். கண்டிப்பாக. நான் வந்து இப்போது நிறைய ஃபிலிம்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நிறைய ஒரிஜினல் மியூசிக்கும் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து லாஸ்ட் டிசம்பர் என்னோட டெபியூ ஆல்பம் ரிலீஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் இட் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஆஃப் த ஒரிஜினல் மியூசிக் சீன். ஸோ இப்போது தமிழில் கூட எழுதி கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். பட் இந்த வருஷம் நிறைய சாங்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ உங்களை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ வேற எந்த லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து பெங்காலி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், மராட்டி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் ஹிந்தியில் பாலிவுட் இஸ் பியூட்டிஃபுல்.
பட் ஐ திங்க் these regional languages and அவங்க வந்து நிறைய ஃபோக்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். எஸ்பெஷலி இந்த மராட்டி சாங்ஸ்லாம் அஜய் அத்துல்னு சொல்லி ஒரு கம்போசர் இருக்காங்க. அவன் வந்து நிறைய ஸ்ரேயா கோஷல் மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை அவன் வந்து இந்த ஸ்மால் வில்லேஜஸில் போய் அந்த அந்த வாய்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு மூவிஸில் காமிக்கிறாங்க. அது ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see those folk singers as well. Manganiyars சொல்லி there are a lot of people in the north that sing beautifully and அவளோட voice is not, it's not fully refined, but அதுலேயும் ஒரு பியூட்டி இருக்கு ஐ திங்க். ஸோ ஐ லவ் பெங்காலி சாங்ஸ், மராட்டி சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸ். ஐ மீன் தமிழ் அஃப்கோர்ஸ் அது இருக்கு, பட் அது தவிர இதுதான். தமிழ் உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு சாங் என்ன? ஐ திங்க் என்ன சொல்ல போகிறாய் தான். அது எப்போவுமே என்னோட ஃபோனில் டவுன்லோட் ஆகிருக்கு, எப்போவுமே நான் லிசன் பண்ணுவேன். பட் யா, என்ன சொல்ல போகிறாய். யா ஓகே மேம். இப்போ தமிழ், பெங்காலி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களோட வருகை வந்து அஷ்யூர் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க கண்டிப்பாக வர போகிறேன் அப்படின்னு. இது மாதிரி வேறு எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் வர போகிறீங்க? ஹிந்தியில் கூட நான் சில ஃபிலிம்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து குஜராத்தியில் கூட ஒர்க் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் எனக்கு நியூ ஃபீல்டு. நான் அவ்வளோவா குஜராத்தியில் பாடல, பட் தட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் வைப் ஆல் டுகெதர். அண்ட் இப்போ நிறைய லாங்குவேஜஸில் வந்து தே ஆர் கம்பைனிங் ஃபோக் அண்ட் ராக் ஆர் ஃபோக் அண்ட் பாப். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட், சானிக்லி இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் இப்போது குஜராத்தியில், ஹிந்தியில், தமிழ் தவிர, அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த coming years there'll be more other languages as well. Sure, we are waiting. Actually நீங்க வந்து நிறைய லாங்குவேஜஸ், நிறைய ராகாஸ் பத்தி சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்து நான் ஒரு சிங்கர் தான் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண விஷயமா இல்ல எப்படி? ஆக்சுவலி இல்லை, நான் வந்து மியூசிக்கே படிக்கல. நான் வந்து டாக்டர் ஆகலான்னு போனேன். ஆக்சுவலி நான் அதுதான் படித்தேன், ஹெல்த் கேர் தான் படித்தேன், பப்ளிக் ஹெல்த் படித்தேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஐ மேட் தி ஸ்விட்ச். சரி, நம்ம வந்து மியூசிக் அண்ட் டான்ஸ் விட்டு இது பண்ணால் எனக்கு டைமே கிடைக்காது இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி. ஸோ நான் அதில் தான் கிராஜுவேட் பண்ணினேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் ஆச்சு, இந்த மாதிரி சிங்கராகவே இருக்கலாமா, அந்த லைஃப் நல்லா இருக்குது, அதுதான் ஹாப்பினஸ் கொடுக்கறது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, என்ன கரியர் எடுத்தாலும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பட் யா, எனக்கு வந்து சின்ன வயசில் ஐ வாஸ் நாட் keen on becoming a singer full time. I was just, அது வந்து ஒரு, it's part of my life. Dance is also part of my life இருந்தேன். அது வந்து 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி தான் அந்த ஸ்விட்ச் ஆச்சு. இந்த மாதிரி சிங்கராக இருக்கலாமா, நல்லா இருக்கே இந்த கரியர், அந்த மாதிரி. ஸோ யா, இப்போ ஐ எம் வெரி ஹாப்பி பீங் அ சிங்கர். இட் கெட் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் ட்ராவல் அ லாட். அண்ட் எனக்கு ட்ராவலிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ யா, gives me a lot of happiness. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் செல்ஃப் ஒரு சிங்கராக அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் திஸ் கரியர் ஆக்சுவலி. தேங்க்யூ மேம். Thank you so much.